வணக்கம் நண்பர்களே. நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 தகுதி தமிழ் தேர்வு கொஷின் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து 7வது கொஷின் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க வந்து சேனலில் போய் பாருங்கள், சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இன்றைக்கி கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின்னு, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து, இந்த கண்ணெழுத்துன்ற வார்த்தை வந்து எந்த ஆப்ஷனுக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் ஓவியங்களை என்னன்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஷினில் கூட பார்த்துருப்போம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. சங்க காலத்தில் ஓவியங்களை வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க, கண்ணெழுத்துக்கள்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எதுக்கு ஆன்சர் ஏக்கு தான் கண்ணெழுத்துன்றது வரும். மீதி நாளுக்கும் பார்த்திங்கன்னா நேர்கோடு வளைக்கோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் என்னன்னு சொல்லி அழைக்குவாங்கன்னா கோட்டோவியங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வண்ணம் குழப்பும் பலகையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, வட்டிகை பலகை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, வட்டப்பலகை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா? கரித்துண்டுகளால் வரைபடும் ஓவியங்களை வந்து புனியா ஓவியம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஒன்றுக்கு என்னது ஏ தான் ஆன்சர், சரிங்களா? அதுக்கடுத்தது அடைப்புக்குள் உள்ள ஒளிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்றாங்க. பேசும் இந்த மரபு இந்த சொல்லு ஒளி வந்து எது கூட, குயில் என்ன பண்ணும், குயில் வந்து கூவ தான் செய்யும். மயில் என்ன பண்ணும், அகவும், அப்போ அதுக்கும் வராது. கூகை என்ன பண்ணும், குளரும், அப்போ அதுக்கும் வராது. கிளி தான் பேசும், அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கு அது சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்தேன். ஆப்ஷன் ஏ வரும், சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பாடம் பின்னாடி மொழித்திறன் ஏதாவது ஒரு பேரை படிக்கும்போது படித்தோம்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு புக்கிலேருந்து தான் கொடுக்குறாங்க. வெளியிலேருந்து மேக்ஸிமம் எதையும் கேட்க மாட்டாங்க, நம்ம புக்கில் இருக்கிறதா கொடுக்குவாங்க. அதனால் என்னென்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க புக்கை வந்து ஒரு டைம் படிங்க. எல்லாத்தையுமே படிக்க வேணாம்னு சொல்ல, பாட்டுலமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல் பொருள் வந்து யூஸ் ஆகும், இலக்கண குறிப்புக்கு யூஸ் ஆகும். மீதி வந்து ஒரு டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்காங்க, சரிங்களா? எல்லாமே படிக்க வேண்டாம்ல, நம்ம சிலபஸ் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த லைனை தான் கொடுக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லைல்ல, அதனால ஒரு டைம் ஜஸ்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்காங்க, சரிங்களா? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? ஆப்ஷன் பி தான் வரும். அதுக்கு 5வது கொஸ்டின், பொருத்தமான காலம் கண்டறிய. போட்டியில் வென்றார்ன்றது என்ன காலம் வரும், இறந்த காலத்தில் வரும். இங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது தப்பு. மேடையில் பேசுகிறான்னு என்ன அது வரும், நிகழ்காலத்தில் வரும். இங்கே எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க, அது வராது. அதுக்கடுத்தது தடுப்பூசி செலுத்தினேன், ஆமாம் செலுத்திட்டாங்க, அதனால் அது இறந்த காலம், சரிதான். பள்ளிக்கு செல்வேன்றது எதிர்காலத்தில் வரும், இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. அப்போ பாப்பா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து 6, பொருத்தமான காலம் கண்டறிய. மிதிவண்டி ஓட்டுவேன், ஆமாம் இனிமேல் தான் ஓட்டுவாங்க, அது வந்து எதிர்காலத்தில் தான் வரும், அப்போ ஆப்ஷன் ஏ சரிதான், சரிங்களா? திடலில் ஓட்டினேன்றது இறந்த காலத்தில் வரும், இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, அப்போ அதுவும் வராது. பெயர் சூட்டினார்ன்றது இறந்த காலத்தில் தான் வரும், சரிங்களா? வீட்டிற்கு செல்வேன்ன்றது எதிர்காலத்தில் வரும், இங்கே நிகழ்காலம், அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பொருத்தமான காலம் கண்டறிய. நாங்கள் வருவோம்ன்றது எதிர்காலம், சரிங்களா? நிகழ்காலம் கிடையாது. அவன் வருகிறான்றதும் எதிர்காலம், சரிங்களா? அவன் வருகிறான்றது நிகழ்காலம், இறந்த காலம் கிடையாது. அவை வருகின்றன, நிகழ்காலம், சரிதான். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு தானே இருக்காங்க, அப்போ அது நிகழ்காலம், சரிதான். அது வந்தது, அது இறந்த காலத்தில் இங்கே எதுக்கலாம், அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர். அதாவது நம்ம எழுத்து வழக்கில் கேட்டிருக்காங்க, ஆப்ஷனில் பேச்சு வழக்கு இல்லாமல் இருக்கிறது எது, அதுதான் கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிங்கன்னு சொல்லியிருக்காங்க. முருகன் வந்தியான்றது பேச்சு வழக்கு தான், வந்துட்டியா அப்படின்றது பேச்சு வழக்கு தான், வந்துட்டியான்றது பேச்சு வழக்கு தான். அதாவது முருகன் வந்து விட்டாயா, அதுதான் பேச்சு வழக்கு அல்லாத தொடர், சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 9வது கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிக. அதாவது காகத்திற்கு காது உண்டா அப்படின்றது கேள்விக்குறி வரணும், ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க, அப்போ அதுவும் தப்பு. இங்கேயும் கேள்விக்குறி தான் வரும், ஆச்சரிய கொடுத்துருக்காங்க, அது தப்பு. இதுக்கு எல்லாம் ஆச்சரியப்போ ஆப்ஷன் சி தான் சரி. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்தது ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில், அதாவது ஒரே எழுவையில்
தொடர்ந்து வாக்கியம் வந்துச்சுன்னா அங்கே வந்து அரைப்புள்ளி இடம்பெறணும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரி. இதுக்கு வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிய. வியப்புக்குறினா ஆச்சரியக்குறி சொல்கிறாங்க. சரிங்களா? இயலிசை நாடுன்றது நம்மளுக்கு என்ன வரும்? கமாக்குறி வரும். நல்லவன் வாழ்வான் அது முற்றுப்புள்ளி வரும். தமிழின் இனிமைதான் என்னே அங்கே தான் ஆச்சரியக்குறி வரும். சரிங்களா? சேக்கிலார் எழுதிய நூல் எதுனா கேள்வி. அப்போ சரியான வியப்பு குறியிட வேண்டிய இடம் எது? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னர் மணிந்தார். புலவருக்கு அப்படின்னா நிறையா பேர்த்த குறிக்கும். சரிங்களா? பணிந்தனர்னா அதுவும் மரியாதை பெண்மையில வரும். அப்போ இதுதான் கரெக்டு. சரிங்களா? கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தான் அப்படின்றது வராது. சரிங்களா? மரியாதையாக இல்லை. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தன இதுவும் வராது. சரிங்களா? கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்த இதுவும் வராது. அதாவது கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். அதாவது புலவர்களும் பல பேர் இருக்காங்க, மன்னர்களும் அனைத்து மன்னர்களுமே பணிந்தாங்க. அதுதான் அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அது பார்த்திங்கன்னா தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. சரிங்களா? பெற்றிருந்தன வராது. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தனர் இதுவும் வராது. ஏன்னா இதெல்லாம் மனிதர்களை சொல்கிற மாதிரி இருக்குது. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. அப்போ பெற்றிருந்தது தான் சரியான இது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான இது. சரிங்களா? பெற்றிருப்பவையும் வராது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. அதாவது போன்றது வராது, போன்றன வராது, போன்றனர் வராது, போன்றவை. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். பிழைத்திருத்தல் ஒரு ஓர் நம்மளுக்கு தெரியும். அதாவது எப்படின்னா உயிரெழுத்தில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஓரணும் இது வரும். அப்போ ஓர் அணில் மரத்தில் ஏறியது. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடு. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். சரிங்களா? ஒரு செய்தியாக சொல்லியிருக்காங்க, அதனால் அது செய்தி தொடரில் தான் வரும். சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக. நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். ஆமாம், இது கரெக்டாக இருக்குது. நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை அடிகள் ஆவார். தப்பு. மறைமலை அடிகளாரின் நீலாம்பிகை இதுவும் வராது, இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். இதுதான் கரெக்டாக சரி. அதாவது நம்ம படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகி வர்றது தான் சரியான தொடர். சரிங்களா? இயற்கையை போற்றும் உணர்வினை பழங்குடியினர் இருந்தனர். இது வராதில்ல. ஆமாம், அது படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து அதாவது அங்கங்கே கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. அப்போ 18க்கு இது ஏ தான் ஆன்சர். அதுக்கடுத்தது கலைச்சொல் எழுதல். எஸ்கலேட்டர்னா என்னது? மின் படிக்கட்டு. 20வது கொஸ்டின் கூற்றுக்கான கொடுத்துருக்காங்க. இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் என்னன்னு கூறும். ஆமாம், இத்து இந்து இணை எழுத்துக்கள் தான் அதை நட்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. காரணம் இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி தொடுதல் பெறுகின்றன. ஆமாம், இது சரிதான். அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். குறில் நெடில் மாற்றமறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறி. சிலை சீலை. அதாவது சிலைனா என்னென்னா இறைவனோட திருவுருவத்தை குறிக்கும். இன்னொரு சிலைனா என்னென்னா சீலை வந்து துணியை குறிக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இருபொருள் தருக. திங்கள்னா என்ன? நிலவு மாதம். சரிங்களா? ஆப்ஷன் சி 22க்கு. 23 சரியான இணையை தேர்க. முகநூல்னால் என்னென்னு வரும்? ஃபேஸ்புக்குன்னு வரும். இங்கே ஆப்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அதுவும் தப்பு. மின்னஞ்சல்னால் இமெயில் வரும், இங்கே இதுவும் தப்பு. செயலினா ஆப்னு வரும், அதுவும் தப்பு. புலனம்னா வாட்ஸ்அப். இதுதான் சரி. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? 24 எதிர்ச்சொல்லை எடுத்துடுது. ஊக்கம்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? சோர்வு. சரிங்களா?
சேர்த்தெழுதுதல். பொங்கல் கூட்டல் அன்று என்பது சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. ஆப்ஷன் ஏ தான் வரும். படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. ஆப்ஷன் பி. தற்பவம் சொல்லை கண்டறிக. தற்பவம்ன்றது அதாவது இந்த லக்ஷ்மி அப்படின்றத லட்சுமின்னு மாற்றி எழுதுறதுக்கு பேர் தான் தற்பவம்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ஏஜென்சின்னா என்னன்னா முகவாண்மை. ஆப்ஷன் ஏ. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். சரிங்களா? அதுக்கடுத்தது விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. சரிங்களா? காஸ்மிக் ரேஸ் என்பது விண்வெளி கதிர்கள். ஆப்ஷன் சி தான் வரும். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள்ன்றது செய்வினை வாக்கியம். சரிங்களா? பிரிவினை சொற்றொடரை கண்டறிக. அதாவது ஆசிரியர் பாடம் படிப்பித்தார், அதாவது சொல்லி கொடுத்துருக்குறாரு. அது ஆப்ஷன் ஏ தான் வரும். அதுக்கடுத்தது சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. என்ன வரும்? சாலை விதிகளில் முதன்மையான விதி எது அப்படின்ட்டு தான் கேட்கும். அதாவது சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலைகளின் முதன்மையான விதி. அப்போ சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? அதுதான் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அதுக்கடுத்தது திருநென்ற ஊர் என்னும் ஊர் பேரின் மருவு எது வேணா கண்டறினா திண்ணனூர். அதுதான் சரியான மருவு. சரிங்களா? அதுக்கடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்தது விரித்தது அப்படின்றத இந்த சென்டென்ஸில், அது மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது, மயில் தொகை விரித்தது. இங்கே பார்த்தீங்கன்னா விரித்தது விரித்ததுன்னு கொடுத்துறாங்க, இது வராது. இதுவும் விரிந்தது விரிந்தது, இதுவும் தப்பு. விரித்தது விரிந்தது ஃபஸ்ட்டு வந்து விரிந்தது வரணும், அடுத்தது தான் விரித்தது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொறுத்துக. கைல்டுனா வணிக குழு, பேட்டன்ட்னா காப்புரிமை, கன்சுலேட்னா தூதரகம், டெரிட்டரினா நிலப்பகுதி. அப்போ 4, 3, 2, 1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அறக்கோட்டமாக சிறைக்கோட்டத்தை மன்னன் வேண்டினான் மாற்ற. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். அது வேண்டினான்ற வரணும், இங்கே வேண்டினான்னு கொடுத்துருக்காங்க. மன்னன் அறக்கோட்டமாக மாற்ற சிறைக்கோட்டத்தை வேண்டினான், இதுவும் வராது. மன்னன் வேண்டினான் அறக்கோட்டமாக சிறைக்கோட்டத்தை மன்னன், அதாவது மன்னன்கிட்ட தான் வேண்டாங்க. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? அதுக்கடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அதாவது அகர வரிசைன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ வரும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்களில் ஐயே, அப்புறமேட்டு இக்கிங்க வச்சுல பா மா வா, அந்த மாதிரி ஐயோ பொய்யோ மையோ வெய்யோ. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆவரிசையில் ஃபஸ்ட்டு எல்லாமே ஆவே கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டாவது எழுத்தை நம்ம பார்க்கணும். அது இக்கிங்கு வரிசையில் நம்ம பார்க்கணும். இக்கிங்கு வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? சா டா, அதுக்கடுத்தது லாவா. அப்போ டி தான். அசைத்த, அரும்பு, அலறி, அவிழ்தல். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. காவரிசையில் கொடுத்துருக்காங்க காக்கா கிக்கி குக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இது கா வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான். கலை, கிளை, குச்சி, குழந்தாடை. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பவ்வம் என்பதன் தவறான பொருள் தேர்ந்தது. பவ்வம்னா என்ன வரும்? முன்னீர் வரும், ஆழி வரும், கடல் எல்லாமே வரும். ஊழின்றது வராது, அது தப்பு. அப்போ தவறான பொருள் எது? ஆப்ஷன் டி தான் தவறான பொருள். தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல், அதாவது சுட்டாத சொல் கேட்டிருக்காங்க. நாற்றுன்றது இளம் பயிர் வகை தான், குருத்துன்றது இளம் பயிர் வகை தான், பில்லுன்றது குரு, இளநீர்ன்றது அதாவது காய் வகையில் வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் தவறான ஆன்சர். நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக. நிலவகைன்னா அதாவது தரிசுன்றது நிலவகை, சுவல்னாலும் நிலவகை தான், பரிசுன்றது நம்மளுக்கு நிழல் வராது, அவள்னாலும் பள்ளம். சரிங்களா? இது எல்லாமே நிலவகை தான் வரும். பரிசுன்றது ஒரு பொருளை குறிக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் தவறான ஆன்சர்.
வலி 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 ஒலி வேறுபாடிலிருந்து பொருள் தருக. இந்த வலின்னா நம்மளுக்கு என்ன வரும்? துன்பத்தை குறிக்கும். இந்த வலினா காற்று, இந்த வலினா நேரி. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்தது கல்டிவேஷன் அப்படின்னா சிவிலேஷன் அப்படின்னா நாகரிகம். சரிங்களா? ஆப்ஷன் பி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுது. சப்மெரைனா நீர்மூழ்கி கப்பல். ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. அதாவது இது நம்ம கண்ணதாசன் பாட்டு இருக்குல்ல, காலக்கணிதம், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஆப்ஷன் சி. பி தான் சரியான ஆன்சர். சந்திப்பிழையற்ற தொடர் எது? கைவினை கலைகள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். அதாவது இங்கே இரண்டாம் வேற்றுமை கைவினை இக்கு வந்திருக்கு, இங்கேயும் இக்கு வந்திருக்கு. இங்கே அதாவது குட்டியில் வரும், அங்கேயும் இக்கு வரும். சரிங்களா? இங்கே இக்கு வரல, அதனால் இது தப்பு. இங்கே இக்கு வரல, அதனால் இதுவும் தப்பு. இங்கே இக்கு வரல, இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது சரி? விளக்கு இருபொருள். விளக்குனா என்ன வரும்? அதுக்கு 2 பொருள் கேட்குறாங்க. சரிங்களா? ஏ ஆப்ஷன் ஏ இலக்கண பாடத்தை விளக்கி கூறு, இளமையில் கல். இது வராது. சரிங்களா? ஆப்ஷன் பி என்ன? விளக்கை அணைத்து விடு, கற்களால் ஆனது கோபுரம். இதுவும் வராது. அதுக்கடுத்து நல்ல நூல்களை படி, 6 கால்களை உடையது. இதுவும் தராது. இலக்கண பாடத்தை விளக்கி கூறு, இது சரி. விளக்கை அணைத்து விடு. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து 6 இச்சொல்லுக்கு இருபொருள் தருக. 6னா நதி, எண், இது ரெண்டையுமே குறிக்கும். சரிங்களா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மணிமேகலை என்னது? 50 காப்பியங்கள் ஒன்று மணிமேகலை. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க. மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. ஏனென்றால் எங்களால் மழை பெய்தது, ஏனென்றால் அதாவது மழை பெய்தது, மேலும் எங்களால் மழை பெய்தது, நன்கு பெய்தது, ஏனெனில் எங்களால் விளையாட முடியவில்லை. என்ன வரும் நம்மளுக்கு? எனவே தான் வரும். சரிங்களா? மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியல. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். சரிங்களா? அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்துள்ளது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அதுக்கு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்றது தான் கொஷினில் வருதில்ல, அப்போ யார் இருந்தால் வரும். டி தான் சரி. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியல்னா என்ன வருமா? யாவை வருமா? எது வருமா? யாது வருமா? யாவை. ஐம்பெருங்காப்பியங்கள் யாவைன்னு தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கு அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். சிங்கம் என்ன போகிறோம்? சிங்கம் முழங்கும். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடு. ஆட்டு மந்தை. ஆப்ஷன் பி தான் வரும். ஆட்டு மந்தை வருகிறது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். புலியின் புலி பரல்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? கீழ்கண் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி. வருவியா, வந்தியா, இது 2 வந்ததா அப்படின்றது ரெண்டுமே பேச்சு வழக்கு இருக்குது. வந்தாய், வருவாய், இது ரெண்டுமே எழுத்து வழக்கில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வருகிறாய், வருவாய், இது ரெண்டுமே எழுதுறது. வந்தியா அப்படின்றது பேச்சு வழக்கு, வந்தாயா என்பது எழுத்து வழக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேசன குறிக்கிறோம். வாயில்ன்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாசல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு உரிய சரியான வினையை தேர்ந்தெடு. முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான். இந்த பேராகிராஃப்லேருந்து இப்போ நம்மளுக்கு 62 66வது கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான்? தாத்தா வீட்டுக்கு சென்றான். ஆப்ஷன் பி தான் சரி. தாத்தா வீட்டில் உள்ள காளியின் பேர் என்ன? செவலை. ஆப்ஷன் டி. முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்? பொங்கல் விழாவை கொண்டாட. அப்போ ஆப்ஷன் ஏ. முகிலன் தோட்டத்திலிருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்னா காய்கறிகள். சரிங்களா? காய்கறிகள் தானே.
காய்கறிகளை ஆப்ஷன் சி காய்கறிகளை படுத்து கொடுத்து உருவான். அதுக்கடுத்து செவலை என்பது எதை குறிக்கிறது? காளைய. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது 67 சொல் பொருள் பொறுத்துக. குருளைனா குட்டி, சரிங்களா? கல்னா என்ன வரும்? மலை. அதுக்கடுத்து மல்லல்னா வளம், செருனா வயல். அப்போ 2, 1, 4, 3 ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர், சரிங்களா? அதுக்கடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. மட்டுனா அளவு, வையம்னா உலகம், பேணினா பாதுகாத்தல், நித்தம்னா நாள்தோறும். அப்போ 3, 4, 2, 1 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து சொற்பொருள். கருணைனா இரக்கம், மாறினா மலை, பூதளம்னா உலகம், கும்பினா வயிறு. 4, 1, 2, 3 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? 4, 1, 2, 3 ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பின்வருவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடுக. அதாவது சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. புல்னா புற்கள், சரிதான். சொல்னா சொற்கள்னு வரும், இங்கே தப்பு. பூனா பூக்கள், இது சரிதான். மாதம்னா மாதங்கள்னு வரும், இது மாதக்கள் கொடுக்க, அப்போ தப்பு. அப்போ 1, 3 அதாவது ஆவும் இவனும் சரி. அப்போ ஆப்ஷனில் சி தான் கரெக்டு. அதுக்கடுத்து காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக. காரண பெயர்னா அதாவது நான் காரண பெயர்னா அதான் ஒரு காரணத்தில், அதாவது நாற்காலின்னா என்னென்னா 4 காலில் நிற்கிறனால நாற்காலின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. கலைச்சொல் எழுத. ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல், ஆப்ஷன் ஏ தான் சரி. அதுக்கடுத்து கலைச்சொல் எழுதல். மீடியானா என்னது? ஊடகம், ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஊசியில் நூலை கோத்தான், சரிங்களா? ஊசியில் நூலை கோர்த்தான் வராது. ஊசியில் நூலை கோர்ப்பான் வராது. ஊசியில் நூலை கோத்தான், இதுதான் சரி, சரிங்களா? கோர்க்கலாம், இது தப்பு. வலுவற்ற தொடர் இது? அதை செய்தது நான் அன்று, அதை செய்தது நான் அல்ல. அதாவது நானுன்னு வந்துட்டாலே அல்லேன் அதுதான் வரணும், சரிங்களா? இதுவும் வராது, அன்று வராது, அல்ல வராது, அல்லே வராது, அல்லேன் தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பொருந்தும் இணையை காண்க. கரீனா குதிரை, அதாவது பொருந்தும் இணையை காண்கன்னு தான் சொல்கிறாங்க. பொருந்தும் இணைனா கரீனா குதிரை வராது, சரிங்களா? அறுவர்னா காலன் வராது, மரளினா புதர் வராது, அதாவது பிளம்னா மலைக்குகை, ஆப்ஷன் சி தான் சரி. அதுக்கடுத்தது பொருந்தாத சொல்லி கண்க. அதாவது மற்ற இதெல்லாமே பார்த்திங்கன்னா இடைச்சொல்ல வரும். மான்றது உரிச்சொல்ல வரும். அப்போ டி தான் சரியானது, தவறானது, சரிங்களா? பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும், ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், சரிங்களா? அதுக்கு குழந்தை என்பது தன் மருவுன்னா கும்பகோணம் என்பதன் மருவு தான் குழந்தை, சரிங்களா? அதுக்கு தவறான ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. அதாவது உதகமண்டலம் உதகேசரி தான். புதுச்சேரின்றது புதுவைன்னு ஒரு இங்கே புதுவைன்னு கொடுத்துருக்காங்க. மன்னார்குடினா மண்ணை சரி தான். திருநெல்வேலினா நெல்லை, இதுதான். அப்போ ஆப்ஷன் பி தான் தவறான இணை, சரிங்களா? சரியான ஊர் பெயர்களின் மருவை சொல்லை தேர்ந்தெடு. புதுவைனா புதுச்சேரி வரும், இது தப்பு. புதுகைன்னா புதுக்கோட்டைக்கு வரும், அப்போ இதுவும் தப்பு. நாகைனா நாகப்பட்டினம்னா நாகை சரி தான். மயிலாடுதுறைனா மயிலன் வரும், இங்கே மயிலம் கொடுத்துக்கப்ப ஆப்ஷன் சி தான் சரியான மருவு. அதுக்கடுத்தது கான்வர்சேஷன் என்பது என்னென்னா, கான்வர்சேஷன்னா உரையாடல், ஆப்ஷன் ஏ தான் சரி. ஃபிலோசபர்னா என்ன வரும்? மெய்யியலாளர், ஆப்ஷன் பி. அதுக்கு நிலவும் வானும் போல், எப்படி நிலாவும் வானும் என்றைக்கும் ஒற்றுமையாக தான் இருக்கும், அப்போ ஆப்ஷன் டி. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது, அது பட்டதுன்னு வந்துட்டனாலே அது என்னது? செய்பாட்டு வினை வாக்கியம் தான், சரிங்களா? ஆப்ஷன் டி. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. மாணவன் மனம் திருந்தினான், மாணவன் மனம் திருந்தினான்,
மாணவன் மனம் திருந்தினானா, மாணவன் மனம் திருந்த செய்தான். ஏன்னா டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. திருத்தினான்றது வராது. தன்வினைனா திருந்தினான். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். திருந்தினான்றது தான் தன்வினை வாக்கியம். திருத்தினான்றது பிறவினையில் வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, போலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதுக்கு எப்படி வேணா கேட்குவாங்கன்னு கேட்குறாங்க. ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி தான் வரும். எந்தெந்த, சரிங்களா? ஏன்னா குடம், தவில் அப்படின்னு கேட்டாங்களா, அப்போ எந்தெந்தன்றது கேட்குறது சரி. ஆப்ஷன் பி தான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். இப்போ பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். அப்போ பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பெருஞ்சித்திரனார் பாவலர் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அதுக்கு அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அதாவது மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஆப்ஷன் பி தான் சரி. அதுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வா என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை எழுதுக. வினையாளன் பேர்னா வந்தவர். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அதுக்கடுத்து அலை என்ற வேர் சொல்லின் தொழில் பேர்னா அலைனா அழைத்தல். ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து வேர் சொல்லை வினையெச்சமாக மாற்று. பெற்றுன்றது தான் வினையெச்சம். சரிங்களா? வருக வேர் சொல்லை தருக. வா கட்டளையாக வரும். சரிங்களா? வேர் சொல்லணும். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஒலி வேறுபாடு. இந்த ஒலினா வெளிச்சம். இதுதான் கரெக்டு. சரிங்களா? அதுக்கு சரியான இணையை தேர்ந்தெடுக்க. நேர்விடை ஆடுவேன். சரிதான். உற்றது உரைத்தல் விடைனா உற்றது உரைத்தல். கால் வலிக்குன்றது உருவது குரல். இங்கே உற்றதாவது தப்பு. ஏழ் விடைனா நீயேசி. சரிதான். சுற்று விடைனா தலை வலிக்குது தப்பு. அப்போ 1, 3 சரி. ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்ப்யூட்டர்னா என்னது? கணினி. ஆப்ஷன் பி. அதுக்கு அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. வாலண்டியர்னா தன்னார்வலர். சரிங்களா? சோசியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரினர்னா தொழில் முனைவோர். ஃபாரினர்னா வெளிநாட்டவர். அதாவது 3, 1, 4, 2 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அவ்வளோதான். இன்றைக்கி 100 கொஷின் பார்த்தாச்சு. இந்த 100 கொஷினில் உங்களது 100க்கு எத்தனை கொஷின் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அதேமாரி இந்த கொஷின் யாராருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் போட்டுவிட்டு ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் போட்டுவிட்டு போங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.